அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய இரக்கங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது. இந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக சங்கீத புத்தகம் 51ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். நம்முடைய ஆண்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறதை பார்க்க. தேவன் நமக்கு எவ்வளவு புண்ணியங்களை செய்திருக்கிறார். ரட்சிப்பு தேவன் கொடுத்த பெரிய புண்ணியம். அன்றாட வாழ்க்கையில நம்மை வழிநடத்துகிறது, அற்புதமாய் நம்மை தாங்குகிறது, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறது. இவைகளெல்லாம் நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது. இவைகளெல்லாம் தேவன் நமக்கு செய்த புண்ணியங்கள் என்று பார்க்க. இதை அறிவிக்கிற ஒரு கூட்டம் தேவை. இதை அறிவிக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும். ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்ன? எல்லா ஜனங்களிடத்திலும் இந்த ரட்சிப்பு பிரபலமாக வேண்டும். இந்த ரட்சிப்பை குறித்து எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட அரசியலில் கூட நம்ம பார்க்கும்போது, ஒரு காலத்தில் டீ கடையில் போய் பேசி கொண்டிருந்தார்கள். அரசு செய்கிற நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி ஜனங்களுக்குள்ள பரப்பினார்கள். இனி அப்படி அல்ல. இப்போ ஜெனீசர் வந்து விட்டது. ஆகவே நீங்கள் சோசியல் மீடியாவில் தான் இதை என்ன செய்ய வேண்டும், பரப்ப வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் அறிய வேண்டும். அரசு என்ன செய்கிறது, என்ன நல்ல நல்ல காரியம் மக்களுக்கு பிரயோஜனமாய் செய்கிறது. எவ்வளவு செய்கிறது அரசு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஜனங்கள் அதை அறிய வேண்டும். அப்போதான் அதற்குரிய ரிசல்ட் அந்தந்த கட்சிக்கு ஆட்சிக்கு கிடைக்கும் என்று பார்க்க, புகழ்ச்சி கிடைக்கும். அப்போ பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நமக்கு எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார். இதை நாம் ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று சொல்லுகிறார். யோபு 33வது அதிகாரம் 3வது வசனத்துல படிக்கிறோம். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று சொல்லுகிறார். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். மனுஷனுடைய யோசனைகள் பல வித்தியாசமான யோசனைகள் என்று பார்க்கிறோம். ஆனால் உதடுகளின் பிரதியுத்தரமோ கர்த்தரால் வரும். வாய் பேசுறோம் பாருங்க, அது கர்த்தரால் வருகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய பேச்சினால, நம்முடைய வார்த்தைகளினால நாம் கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று சொல்லுகிறது பார்க்க. இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய இருதயத்தில் உண்மை மிக மிக தேவை. அப்போது நம்முடைய வார்த்தைகளும் உண்மையுள்ள வார்த்தைகளாக காணப்படும் என்று பார்க்க. சங்கீதம் 119 171ஆம் வசனத்திலே படிக்கிறோம். உடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். ஆண்டவருடைய பிரமாணங்களை அறிய அறிய, வேத பிரமாணங்களை அறிய அறிய என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இப்போ தேவனுக்கு புகழ்ச்சி உண்டு பண்ண வேண்டும், ஆண்டவரை புகழ வேண்டும், துதிக்க வேண்டும். அப்போ சில 2ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அந்நிய பாஷை பேசினவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். மாத்திரமல்ல, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனை புகழுகிறான் என்று கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் கர்த்தரை புகழுகிறதுல, கர்த்தரை உயர்த்துகிறதுல, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, சோர்ந்து போகக்கூடாது. அதுல ரொம்ப தீவிரமாக இந்த கடைசி காலத்துல தேவ சபை காணப்பட வேண்டும். அந்த அனுபவத்தோடு முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். என் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளியேற பெற்ற ரட்சிப்பை தந்து
இன்னும் எத்தனையோ ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் தந்து எங்களை நடத்தி இருக்கிறேன். இவைகளை நாங்கள் பிரஸ்தாபம் பண்ண, இவைகளை நாங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்க, இவைகளை சாட்சியாக எடுத்து செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தான். தேவ மகிமையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.